கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை சரியாய் நீங்கள் கவனித்து, சரியாய் நிதானித்து, சரியாய் புரிந்து கொண்டு இது கர்த்தருடைய சித்தம் தான் என்பதை உணர்ந்து கொள்வீன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையிலே உங்களை சுற்றிலும் பஞ்சம் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் அழிவு இருக்கலாம், உங்களை சுற்றிலும் நஷ்டம் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் மோசம் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் நாசம் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் மரணம் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் வியாதி இருக்கலாம், உங்களை சுற்றிலும் என்னென்னலாமோ நடக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையோ எல்லாருக்கும் நடுவிலே உங்கள் ஜாதி ஜனங்கள், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் உறவுகள், சமுதாயத்தின் நடுவிலே உங்களை தலை நிமிரச் செய்து, உங்கள் தலையை உயர்த்தி, உங்களை கனப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, நானே உன் தேவன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாகிறீர்கள். காரணம், அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியா, அவர் சித்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தபடியா கர்த்தர் உங்களை அபரிதமா எல்லார் முன்னிலையும் ஆசீர்வதிப்பார்.